அந்த படத்தில் என் தம்பி சிவகார்த்திகேயன் நடிச்ச படத்தில் வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் அவங்க உண்மையிலேயே சண்டை போடுவாங்க, சீரியஸாக தான் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் வந்து ரெண்டு ஓரமாக போய் விளையாடுங்கப்பா. அது மாதிரி தான் இவங்க ரெண்டு பேரும், என் தம்பிய உதயநிதி இந்த அண்ணாமலை. நாங்கள் இங்கே ஒரு நான் அவங்க தாத்தா உதயநிதியோட தாத்தா அவங்க அப்பாவோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். அண்ணாமலை அவங்க முதலாளி இருக்கார்ல, பெரிய முதலாளி மோடி அமித்ஷா, அவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். இவங்க ஏன் முன்னாடி ரெண்டு பேரும் செங்கலை வச்சுக்கிட்டு இந்த அந்த தூக்கி காட்டி விளையாட்டு காட்டிருக்காங்க. செங்கலை காட்டி காட்டி விளையாடக்கூடாதுப்பா, எரிஞ்செறிஞ்சு விளையாடணும். நேற்று எங்க மேல எரிஞ்சில மாடியில் இருந்து அது மாதிரி எரிஞ்செறிஞ்சு விளையாடணும். அது ரொம்ப நல்லா இருக்கும். ஐயோ ஐயோ. இப்ப நான் முதலமைச்சர், என்னப்ப புதிய கல்வி கொண்ட உனக்கு பொரட்டா மடிக்க தாள் வேணுமாடா, இந்த வச்சுக்கடா. உனக்கு மிச்சர் மடிக்க தாள் வேணுமா, இந்த வச்சுக்க. உனக்கு போண்டா வடிக்க தாள் வேணுமா, இந்த வச்சுக்க. குழந்தை கழுவி வச்சுனா துடைக்க தாள் வேணுமா, இந்த வச்சுக்க. போடா கல்விக்கு என்னத்தையோ ஒன்ன பண்ணிக்கிட்டு. நீங்க ரெண்டு பேரும் எய்ம்ஸ் மருத்துவமனை இருக்கிற அரசு மருத்துவமனத்தை தரத்தை உயர்த்தப்பா. என் பிள்ளைய காயம்பட்டாங்க, 6 பேர் போறாங்க, ஒரு காவல்துறை தம்பி உட்பட அங்க போய் பாக்குறேன். மருத்துவர் வந்து கொஞ்சம் பொறுத்துக்கிறங்க சார், நிறைய பேர் வந்திருக்காங்க சார், ஆனா ஆட்கள் குறைவு சார், கொஞ்சம் கொஞ்சமா தான் சார், ஒவ்வொருத்தரா தான் சார் தையல் போட முடியும், ப்ளீஸ் சார் என்றார். பாவமா இருக்கு. 2 மருத்துவர் வச்சுட்டு அவ்வளவு பெரிய அரசு மருத்துவமனை கேவலம். இதுல எய்ம்ஸ் சரி, எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டிட்ட அதுல யாரு ஒரு மருத்துவர், யாரு டாக்டர், யாரு क्या बोल है? அவன் நோயாளியாரு எங்க அப்பத்தா. எப்பே ஒரு பக்கமா தலை நச்சுன்னு வலிக்குதப்பே, ஏதாவது கொடுத்து விடுப்பேம்மா. क्या बोलता है? நர்ஸ் யாரு? ஏன் இல்லை. டாக்டர் யாரு? ஏன் இல்லை. நோயாளி யாரு? எங்க அப்பத்தா. அவன் தலைவலின்னா வயிற்று வலிக்கு மாத்திரை கொடுத்துருவான், அது வர்ற வழியிலே போய் சேர்ந்துடும், நாங்கள் புதைச்சிட்டு போக வேண்டியதுதான். இந்த பைத்தியக்கார பயிலா டே, என்னடா இந்த நாட்டையும் மக்களையும் உன்னை மாட்டிக்கிட்டு நாங்கள் படுற பாடு. ஐயா ஐயா, இதுக்கு மேலே எந்த குலதெய்வத்தை கும்பிட்டு நம்ம தப்பிச்சு போகிறதுன்னு தெரியல. நமக்கு ஒரே ஒரு குலதெய்வம் தான் இருக்கு, அது விவசாயி தான். உலகத்துக்கு சோறு ஊற்றிய காப்பாற்றுற விவசாயி. அதை கும்பிட்டு ஒரு ஓட்டை போட்டு விடு. நீ ஏன் நாட்டை பற்றி கவலைப்படுற? ஐயனாறு சாமி மாறி, கருப்பனைய சாமி மாறி நாட்டு எல்லையில் நின்று இந்த நாட்டையும் மக்களையும் பாதுகாக்கிற மகன் நான். நீ அதை பத்தி கவலையே படாத. நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு தன்னலம் தான், சுயநலம் தான் உண்டு. அது நாங்கள் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற தேசிய இனத்தின் நலன். அது ஒண்ணுதான் எங்களுடைய இது. இந்தியை எதிர்த்துக்கிட்டு பேசிட்டு இருந்தாங்க. பூரா இந்திக்காரன என்றான். இந்திய திணிச்சா தானே சீமா நீ எதிர்ப்ப? இந்திக்காரனையே திணிக்கிற என்ன பண்ணுவ நீ? என்ன வேணாலும் பண்ணு, நான் வெல்வதை எந்த கொம்பாதி கொம்பனாலையும் தடுக்க முடியாது, தடுக்க முடியாது. வந்துட்டனா வட இந்திய தொடர் வண்டி இல்லை, இங்கிருந்து அவன் ஏறி போறதையும் அவன் தடுக்க முடியாது. எந்த வழியில் வந்தானோ அந்த வழியிலே போவான். எப்படி போக? வெயிட் அண்ட் சீ, பொறுத்திருந்து பாரு எப்படி போக வைக்கிறேன். ஒரு காணொளி என் பிள்ளைகள்லாம் பார்க்கணும், தேடி பாருங்க. ஒரு வெதுப்பகம், அதாவது பேக்கரி, அதில் ரொட்டி தயாரிக்கிறாங்க. எது பன்னு, இந்த வரிக்கி இதெல்லாம் தயாரிக்கிறாங்க. அதில் இந்த வடை இந்திங்க டவுசரை போட்டுக்கிட்டு அதை வேலை செய்கிறாங்க. செய்யும்போது அந்த ஒரு இதற்கு தட்டில் அந்த ரொட்டி இருக்குல்ல, அந்த ரொட்டி மேலே காலை வச்சிருக்கான். காலை வெறும் காலில் மிதிச்சு அதை எடுத்து பையில வைக்கிறான். அந்த பண்ணை தூக்கி வைக்கிறான். வைக்கும்போது அந்த பண்ணல நாக்கிட்டு நக்கிட்டு உள்ள போடுறேன். என் பிள்ளை இதை வாங்கி சாப்பிடுது. எங்க வயசான தாய் தேந்தையர் அந்த தேநீரில் முக்கிய இந்த வரிக்கையை சாப்பிடுது, இந்த ரொட்டியை சாப்பிடுது. இவனெல்லாம் நானா இருந்தா என்ன பண்ணுவேன்? எங்கடா இருக்கு அந்த ஃபேக்டரி? எடுறா, தூக்கடா, அவனை கொண்டாடா, எல்லாத்தையும் கலட்டுறா, மரத்தில் கட்டுறா, பச்சை மட்டைங்கடா, பச்சை மட்டைங்க வெள்ளா, ஏய் உப்பு தண்ணி இருக்காடா, இல்லைன்னா பக்கத்தில் கடல் இருக்கு, ஒரு வாளி அள்ளிட்டு வாடா, கடல் தண்ணி ஊத்துறா, தொலைச்சி விட்டுருவேன். சும்மா வாய்கிட்டே பேசிட்டு இருக்காரு நினைச்சிருக்கேன் நீ என்னைய? சொல்லு.
சார் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது. நான் தாங்க நாட்டுக்கே பாதுகாப்பு. எனக்கு ஏங்க புதுசா ஒரு பாதுகாப்பு? எனக்கு எதுக்கு பாதுகாப்பு? ஒரு ஆளா ஒரு பெட்டியை தூக்கிட்டு வானூர்தி நிலையத்தில் நிற்பேன். என்னண்ணே இப்படி இவ்வளவு அண்ணே என்ன யாருமே இல்லை தனியா நிக்கிறீங்க? ஏன்டா அதுக்காக 60 பேரை டிக்கெட் போட்டா கூட்டி வரும். ஒரு டிக்கெட் 2000டா. இருடா எனக்கு ஒன்றும் இல்லடா, எல்லாம் என் சொந்தக்காரன்டா அப்படின்னு. அவங்க என்னமோ பயந்துகிட்டு இருக்காங்க. தேர்தல் நேரத்தில் ஓட்டு கேட்க வர்றான்ல, அப்போ வந்துருங்க நம்ம மக்கள் ஒரு தட்டில் இப்படி ஆரத்தி, இது ஏன் ஆசிட்டு ஊற்றி இருக்குன்னு இன்னைக்கு பயப்பட மாட்டேற? இதுக்குள்ள ஆசிட்டு ஊற்றி இருக்குன்னு பயப்பட மாட்டேறியே? கிட்ட போய் நின்று நல்லா அது பண்ணிக்கிறியே, அப்போ பயம் இருக்க மாட்டேது. கட்டி கட்டி பிடிக்கிறது, கிட்ட போய் கும்பிடுறது, ஓட்ட பறிக்கிறதுக்கு. வாங்கின பிறகு இசட்டு பிரிவு, ஒய் பிரிவு கொடுங்க, செக்யூரிட்டி, புரோட்டோக்கால், ஆட்டுக்கால், பாயா எல்லாம் போட்டு திரிவான். ஐத்தியக்காரன் எளிமையா இருக்கணும். மக்கள் காசை அவசியம் இல்லாம ₹1 தண்ட செலவு பண்ணப்படுது. கொடுமை. இங்கே நண்பிற்குரிய சொந்தங்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள் கவனிக்கணும். அதுவும் படித்த என் தம்பி தங்கிகள் இருவரும் நிற்கிற இளைய தலைமுறை பிள்ளைகள் கவனிக்கணும். அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவைதான் என்கிறார்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அரசியல் என்பது மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல, அது மக்களுக்கு ஆற்றப்படுகிற அரும் தொண்டு என்கிறார் என்னுயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள். இந்த கோட்பாடுகளை உள்வாங்கிக் கொண்ட உங்கள் பிள்ளைகள் ஒரு தத்துவத்தை முன்வைக்கிறோம். அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் தான் அரசியல். இதான் எங்க கோட்பாடு. என்ன சீமான் எல்லாம் பேசிட்டுக்கிற? ஆட்டுக்கு அரசியல் இருக்கா? இருக்கு. மாட்டுக்கு அரசியல் இருக்கா? இருக்கு. கோமாரி நோய் வந்து விட்டது, மருத்துவ முகாம்களை போட்டு எங்கள் ஆடுகளை காப்பாற்றுங்கள் என்று எங்கள் மக்கள், வேளாண்குடி மக்கள் போராடுவது ஆட்டுக்கான அரசியல். காடுகளில் சிகரெட்டை புகைத்து விட்டு போட்டு விடாதீர்கள், காடு எரிந்து விடும் என்று பலகை எழுதி வைக்கிறமே, எச்சரிக்கை விளம்பரம் செய்கிறமே, அங்கே அது காட்டுக்கான அரசியல். பாலித்தீன் நெகிழி தாள்களை அங்கே போட்டு விடாதீர்கள், அதை மானும் வரையாடும் காட்டெருமையும் தின்றுவிட்டு இறந்துவிடும், அதை போடாதீர்கள் என்று எழுதி வைக்கிறமே, அது மாட்டுக்கும் ஆட்டுக்கும் மானுக்குமான அரசியல். எல்லா வீரர்களுக்கும் அரசியல் இருக்கு உடன் பிறந்தார்களே. நாங்கள் ஏன் மாலையை வாங்குவதில்லை? பூக்களை பெருமையாக ஏந்துவதில்லை? அது எத்தனாயிரம் தேனீகளுக்கான உணவு, எத்தனாயிரம் வண்ணத்து பூச்சிகளுக்கான உணவு, எவ்வளவு வண்டு தேன் சிட்டுகளுக்கான உணவு. அதை வாங்கி மாலையை போட்டு என்னத்த மயிர புடுங்கின? நீ என்னத்த புடுங்கின? என்னத்த புடுங்கின? நீ என்ன வெட்டி முறிச்சு வரி வீர படையை கண்டு அப்படி இப்படி வந்துட்ட? பீச்சக்கார பயலு ஒன்னும் புடுங்கிறது இல்ல.